பனைமரம். இதுதான் பனைமரம். பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக கருதப்படுகிறது. பனை மரத்திலிருந்து நொங்கு தயாரிக்கப்படுகிறது. நொங்கு வெயில் காலத்திற்கு மிகவும் நல்லது, வெயிலை தணிக்கும். பனை மரத்திலிருந்து விசிறிகள் தயாரிக்கப்படுகின்றன, பனைமர விசிறிகள். மேலும் பனை மரத்தில் பாம் ஆயில் தயாரிக்கப்படுகிறது. மேலும் பனை மரத்தில் பனங்கற்கண்டு தயாரிக்கப்படுகிறது. அதை போலவே வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. ஆகவே பனைமரம் பல வகையில் நமக்கு பயன் தருகிறது. சில சமயங்களில் பனைமரம் அடுத்த மரங்களுக்கும் வாழ வழி செய்கிறது. உதாரணமாக இந்த பனை மரத்தில் ஆலமரமும் வளர்ந்து வருகிறது. ஆகவே பனைமரம் நம் மாநிலத்தின் மரமாக இருப்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். பனைமரம் முக்கியமாக திருநெல்வேலி, திருச்செந்தூர் பகுதிகளில் காணப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும் பொழுது நீங்கள் அடிக்கடி பனைமரத்தை நீங்கள் காணலாம். பனைமரம் அதாவது தென்னை பார்த்தவன் பலனை அனுபவித்து விட்டு சாவான், பனைமரத்தை வைத்தவன் பார்த்து கொண்டே சாவான் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பழமொழி. அதன் பயன் என்னவென்றால், தென்னை மரத்தை விதைத்தால் அது 3 அல்லது 4 வருடங்களில் பலன் தரும். ஆனால் பனை மரங்கள் பலன் தருவதற்கு 10 வருடங்களுக்கு மேலாகும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள், சான்றோர்கள் பனைமரத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதன் பலனை நாம் அனுபவிக்கிறோம். அதை போலவே நாமும் பனைமரத்தை நட்டால் நமது சந்ததிகள் பலனடைவார்கள். பனைமரம் வாழ்க, வளர்க, வெல்க. பனைமரத்தை நீங்களும் நடலாம், மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ again and again.